வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசிஷன் ட்ரீ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கண்டென்ட்டு, ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? டிசிஷன் ட்ரீ இந்த டெக்னிக் வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். அதாவது பிரான்ச்சஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சூப்பர்விஷன் உள்ள டெக்னிக்னு ஏன் பேர் வந்ததுன்னா, நம்ம ப்ராப்ளம்ஸை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த டெக்னிக்கில். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து சப் ப்ராப்ளம்ஸை பிரித்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஒரு டிசிஷன் ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முதல்ல ஒரு ரூட்டுன்னு ஒன்று இருக்கும். அதான் டிசிஷன் நோடு. இதுதான் ஃபஸ்ட்டு நோடு, பேரண்ட் மாதிரி. ஓகேங்களா? இதிலேருந்து ரெண்டு சப் ட்ரீஸ் வருது. இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ. சரி, இதில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிசிஷன் நோடு இருக்குது. இதில் ரெண்டு சைல்டு இருக்குது. சைல்டுனா லீஃப் நோடு. இதோடைய பிரான்ச்சஸ் தான் சைல்டு. அதுமாதிரி இந்த டிசிஷன் நோடுக்கு பிரான்ச்சஸ் வந்து ஒரு லீஃப் நோடு இருக்குது, இங்கே ஒரு டிசிஷன் நோடு இருக்குது. இதை ரெண்டு பிரிஞ்சதுன்னா சைல்டு, அதான் லீஃப் நோடு. ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ரூட் நோடு இருக்கும். அதுக்கப்புறமா டிவிஷன்ஸில் டிசிஷன் நோடு இதெல்லாம் வரலாம். அப்புறம் பிரான்ச்சஸில் வந்து நம்மளுக்கு இந்த லீஃப் நோடு. ஸோ நல்லா கவனிங்க. பேரண்ட்டுக்கு நீங்கள் இந்தமாதிரி பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணணும். இதுவே சில்ட்ரனாக இருந்ததுன்னா இந்தமாதிரி ஓவல் சிம்பிளில் நம்மளுக்கு அதை ஷோ பண்ணணும். இப்படி தான் இருக்கும் டிசிஷன் ட்ரீ. சரி, இது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு கிளாஸிஃபையர். ட்ரீ மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் இன்டர்னல் நோடோ அதுதான் வந்து டேட்டா செட்டு எடுத்துக்கிறோம். நம்ம எதனா ஒரு டேட்டா செட் எடுத்துப்போம், அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்னல் நோட்ஸும் எடுத்துப்போம். எதெல்லாம் பிரான்ச் வருதோ அதான் டிசிஷன் ரூல்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமெயில் வருது, அது ஸ்பேம் இல்லை நாட் ஸ்பேம், இது ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே பிரான்ச்சஸ். ஸோ அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வர ரிசல்ட்டு தான் அவுட்கம், லீஃப் நோடு. சரி, ஒரு டிசிஷன் ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரெண்டு நோடு இருக்குது. ஒன்று டிசிஷன் நோடு, லீஃப் நோடு. அதாவது பேரண்ட்டு, சைல்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஆனால் கண்டென்ட் லென்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். டிசிஷன் நோடு நம்ம என்ன பண்ணோம்னா, எதனா ஒரு டிசிஷனை எடுப்போம், அதில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வரும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு இமெயில் வருது, அது ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமானு பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் டிசிஷன் நோடு. லீஃப் நோடு வந்து அதோடைய அவுட்புட், ஆமாம் இது ஸ்பேமு, அந்தமாதிரி ஒரு பிரான்ச்சஸ் வருதுங்க இல்லையா, அதுதான் வந்து அவுட்புட். ஸோ டு நாட் கண்டெயின் எனி ஃபர்தர் பிரான்ச்சஸ். ஸோ லீஃப் நோடுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரான்ச்சும் வராது. எப்பயுமே டிசிஷன் நோட்லேருந்து தான் பிரான்ச்சஸ் வருமோ தவிர சைல்டுலேருந்து இன்னொரு பிரான்ச் வரவே வராது. அதான் இந்த முக்கியமான பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். Decisions are performed on the basis of features of given data set. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுது, எந்தெந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு அதோட டேட்டா செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எவ்வளவு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கிடைக்க முடியுமோ டிசிஷனை வச்சு ஒரு ட்ரீ மேக் பண்ணுறது தான் டிசிஷன் ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, முதல்ல எப்பயுமே ஸ்டார்ட் ஆகுது அது ரூட் நோடு, அதுக்கப்புறமா என்ன ஆகும், பிரான்ச்சஸ்ஸு. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சரி, ஒரு டிசிஷன் ட்ரீயை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் கார்ட் அல்காரிதம். அதாவது கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீ அல்காரிதம். முதல்ல கிளாஸிஃபை பண்ணுறோம், அப்புறம் டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெக்ரெஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறோம். அதாவது கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீ அல்காரிதம். சரி, a decision tree simply asks a question and based on the answer yes or no it further split the tree into subtree. ஒரு ட்ரீலேருந்து இன்னும் ரெண்டு சப்ட்ரீயாக பிரிகிறதுக்கு காரணமே ஒரு கொஷின். அந்த கொஷினுக்கு எஸ் ஆர் நோ அந்தமாரி வரும்போது தான் அது பிரிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெய்யுமா, பெய்யும் பெய்யாது. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறது. ஓகேங்களா? சரி, டூ ரீசன் ஃபார் யூஸிங் த டிசிஷன் ட்ரீ. ஏன் டிசிஷன் ட்ரீ பயன்படுத்துகிறோம்னா, நம்ம யோசிக்கிற மாதிரி அதுவும் யோசிக்கும். டிசிஷன் ட்ரீ யூஸ்வலி மிமிக் ஹியூமன் திங்கிங் எபிலிட்டி. அதாவது தான் நம்ம ஈஸியாக இந்த டிசிஷன் ட்ரீயை பயன்படுத்திக்கிறோம். லாஜிக் பிஹைண்ட் த டிசிஷன் ட்ரீ கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பிகாஸ் இட் ஷோஸ் எ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரீ மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, இதனால் இந்த ரீசனால் இது பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த டிவிஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, டிசிஷன் ட்ரீனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம்னுடைய ரொம்ப ஆல் பாசிபிள் சொல்யூஷன்ஸை கொண்டு வரத்துக்கு தான் இந்த டிசிஷன் ட்ரீ பயன்படுது. ஸோ ஒரு டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ். டேட்டா க்ளீனிங் என்னது, தேவையில்லாத டேட்டாலாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதெல்லாமே இங்கே குறைஞ்சிரும். ஏன்னா அது அழகாக பிரித்து கொண்டு வரும்போது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப அதிகமாக ட்ரீ போய்கிட்டே இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூவும் வந்து இதில் அதிகமாக வந்துடும்.
ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூனானது நிறைய பல்காக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ தேவையில்லாத இடத்துல அதிகமாக ஃபிட் ஆகிடுது, அதாவது ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூ. சரி, இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? முதல்ல ஒரு ட்ரீ எடுத்துப்போம், அதுக்கு ரூட் நோடு இருக்குது, அதுதான் நம்ம எஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த டேட்டா செட்டுமே இதில் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருப்போம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எது பெஸ்ட்டு ஆட்ரிபியூட்னு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த டேட்டா செட்டுக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர். ஸோ ஒரு ட்ரீயை நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்செட்டாக, அதாவது சப்ட்ரீயாக பிரிக்கிறோம் ஓகேங்களா. பிரிச்சுட்டு ஒரு டிசிஷன் ட்ரீ நோடு வச்சு ஒரு பெஸ்ட்டு ஆட்ரிபியூட்டை கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சுறதுல அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெப் 5 நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிரான்ச்சஸ் பிரியும் போது ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்களா, அந்த ஸ்டெப் 3 நடந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதாவது இப்போ ஒரு ட்ரீ இருக்குது, அதுலேருந்து 2 சப் ட்ரீ வேணும், திரும்ப அந்த சப் ட்ரீலேருந்து 2 சப் ட்ரீ வேணும், இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்டெப் 5 சொல்கிறேன். ரிகர்சிவ்னா திரும்ப திரும்ப ஓகேங்களா. கண்டினியூ திஸ் ப்ராசஸ் அன்டில் த ஸ்டேஜ் இஸ் ரீச்டு வேர் cannot further classify the nodes. எப்போ வந்து நம்ம நோடை கிளாஸிஃபை பண்ண முடியாது? லீஃப் நோடாக இருந்தால் கிளாஸிஃபை பண்ண முடியாது, அதோட ஸ்டாப் ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கேண்டிடேட் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வருது, அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறார். இந்த ஜாப் ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேணாவான்னு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிசிஷன் ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் முழு டேட்டா செட்டு வந்திருக்கு. ஒரு சேலரி, அவருக்கு வந்து $50,000 $80,000 வரைக்கும் ஒரு சேலரி பேக்கேஜ் உள்ள வேலை வந்திருக்கு. இவர் ஏன் எடுக்க மாட்டார்னா அந்த ஆஃபரை வேணான்னு விட்டுடுறாரு. எடுத்தாருன்னா ஸோ ஆஃபீஸ் இது நீட் இல்லை நியர் ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக், ஆஃபீஸ் நியர் டு ஹோம். ஸோ வீடு கிட்டவே ஆஃபீஸ் இருந்தால் எடுத்துப்பார், அப்படி இல்லைன்னா அந்த ஆஃபரை வேணான்னு விட்டுருவார். இந்த மாதிரி பிரிக்கிறது. ஸோ வேணான்னு விட்டுட்டா இதுக்கப்புறம் தான் பிரிக்க முடியாது. அப்போது இதுதான் வந்து டிசிஷன் நோடு, இது லீஃப் நோடு. ஸோ லீஃப் நோடு அதுக்கப்புறமா நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே ஒரு டிசிஷன் வந்திருக்கு, ஓகே வீடு கிட்ட ஆஃபீஸ் இருக்குது, அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேப் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஆஃபரை விட்டுடலாம். ஸோ வீட்டுக்கிட்ட ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேப் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம். அவங்க அதுவுமே எந்த ஒரு கேப் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம், வேணாம் இந்த வேலை வேணான்னு விட்டுடுறோம் ஓகேங்களா. திரும்பவும் கேப் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லீஃப் நோடு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த டிசிஷன்ஸ் பிரியாது. ஸோ இதுதான் வந்து டிசிஷன் ட்ரீ. ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எப்படி வந்து இந்த ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணுறது, அதுக்கு மெத்தடு பேர் தான் ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர். இப்போ ஒரு டிசிஷன் ட்ரீ நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு இஷ்யூ ஒன்று அரைஸ் ஆகும். எப்படி வந்து ஒரு ரூட் நோடுக்கு ஒரு பெஸ்ட் ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா சப் நோடுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வர டெக்னிக் தான் ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர் ஓகேங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் மூலிமா தான் என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரீ நோடுக்கு பெஸ்ட் ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பெஸ்ட்டு டெக்னிக் இன்ஃபர்மேஷன் கெயின். அதாவது இது என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்கிற டேட்டா செட் இருக்கு இல்லையா, அதுக்கு பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஃபீச்சரை முதல்ல ப்ரொவைட் பண்ணும், எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதை வச்சு அந்த நோடை 2ஆக பிரிக்கும். இப்போது அவன் வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அவனுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அந்த ஜாப் ஆஃபரை எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்காமலும் போகலாம். ஸோ அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வீடு கிட்டே இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அங்கே 2 பிரியும். அதுமாரி இந்த பிரான்ச்சஸ் வர 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 நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாகிட்டே போகும். ஸோ எப்பயுமே ஒரு டிசிஷன் ட்ரீ என்ன பண்ணோம்னா நம்மள மாதிரி தான் யோசிக்கும். அது என்ன யோசிக்கணும், அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் கிடச்சதுன்னா ஈஸியாக இருக்கும் அது பிரிக்கிறதுக்கு. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ட்ரோபி மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்டார் என்ட்ரோபி. என்ட்ரோபி என்னது, இந்த டேட்டா செட்டோடைய ரேண்டம்னஸ், ரேண்டமாக அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறது, அதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் போடுறது, எதெல்லாம் பெஸ்ட்டு ஒரு குரூப்பாக பிரித்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் இன்ஃபர்மேஷன் கெயின். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லையா ஜீனி இண்டெக்ஸ் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஜீனி இண்டெக்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் impurity or purity used while creating the decision tree in CART algorithm. அதாவது பியூரிட்டி இம்ப்யூரிட்டி, இந்த டேட்டா கண்டிப்பாக பொருந்தும், இந்த டேட்டா கண்டிப்பாக பொருந்தாதுன்னு இந்த மாதிரி பிரித்து வைக்கும். ஸோ அது ஜீனி இண்டெக்ஸ் அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஒரு ஜீனி இண்டெக்ஸ் வந்து லோவாக ப்ரிஃபர் பண்ணணும், ஏன்னா
ஹை ஜீன் இண்டெக்ஸை விட லோ ஜீன் இண்டெக்ஸ் இருந்தால் ஈஸியாக கிளாஸிஃபிகேஷனுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதிகமான ஜீன் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துருச்சுன்னா ஸோ போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை யோசித்து அதை பிரிக்கிறதுக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஜீன் இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஜீன் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1 - சம்மேஷன் j pj². ஓகேங்களா. இதெல்லாமே அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். சரி, ஏன்னா நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா. பியூரிட்டி இம்ப்யூரிட்டி அதோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது. சரி, ப்ரூனிங். இப்போது நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீயை வரைஞ்சாச்சு. ஆப்டிமல் டிசிஷன் ட்ரீ, அதாவது தேவையில்லாத பிரான்ச்சஸ்லாம் எப்படி கட் பண்ணுறது, அந்த கட்டிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரூனிங். அப்படி கட் பண்ணாலும் அந்த சிஸ்டம்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஓகேங்களா. ப்ரூனிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டெலிட்டிங் த unnecessary நோட்ஸ் ஃப்ரம் எ ட்ரீ இன் ஆர்டர் டு கெட் த ஆப்டிமல் டிசிஷன் ட்ரீ. சரி, ஏன் அப்படி நம்ம கட் பண்ணுறோன்னா, அதாவது இந்த ஓவர் ஃபிஃப்டிங் இஷ்யூ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஓவர் ஃபிஃப்டிங் என்னது, தேவையான இடத்துல போய் பொருந்துடுது, அதை நம்ம பிரித்து வைக்கிறது. ஸோ அதெல்லாம் யூஸ் கிடையாது. ஸோ யூஸ் இல்லாத பிரான்ச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அதான் ப்ரூனிங் டெக்னிக். எ டெக்னிக் தட் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த லேர்னிங் ட்ரீ வித்தவுட் ரெடியூசிங் த அக்யூரசி இஸ் known as ப்ரூனிங். ஒரு ட்ரீலேருந்து தேவையில்லாத பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம அந்த ட்ரீயை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம படிக்கிற மாதிரி தான் அதுவும் படிக்கும். ஹியூமன் மாதிரி தான் அதுவும் டெசிஷன் ட்ரீயும். ஸோ ட்ரீயை நம்ம எவ்வளோ சின்னதாக க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். இதுதான் டெசிஷன் ட்ரீக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட், டிசிஷன் ட்ரீனா என்ன, அந்த ரெண்டு பாயிண்ட் ஃபஸ்ட். அப்புறம் டிசிஷன் ட்ரீனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன. சரி, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு டிசிஷன் ட்ரீயில் எத்தனை நோடு இருக்குது. சரி, அப்படி டிசிஷன் நோடில் என்ன இருக்குது, லீஃப் நோடில் என்ன இருக்குது, டிசிஷன் ட்ரீனா என்ன, அதில் யூஸ் பண்ணுற அல்காரிதம் கார்ட் அல்காரிதம். ஏன் டிசிஷன் ட்ரீயை யூஸ் பண்ணுறோம், அதுக்கு 2 ரீசன். டிசிஷன் ட்ரீனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த டிசிஷன் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த ஒர்க்கிங்க்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிள், ஜாப் ஆஃபர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜாப் ஆஃபருக்கான ஒரு டிசிஷன் ட்ரீ. ஸோ ஒரு டிசிஷன் ட்ரீயை பிரிக்கிறதுக்கு ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர்ஸ்னால் என்ன, அதில் 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று இன்ஃபர்மேஷன் கெயின், இன்னொன்று ஜீனி இண்டெக்ஸ். ஸோ ஜீனி இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபைனலாக ஒரு டிசிஷன் ட்ரீ ஆப்டிமலாக பெஸ்ட் டிசிஷன் ட்ரீயாக இருக்கிறதுக்காக ப்ரூனிங் ப்ராசஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.